வணக்கம். இன்னைக்கு சுவையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்க்க போறோம். அதை எப்படி செய்து என்னென்ன பொருள் தேவைன்னு எல்லாருக்கும் தெரியும். பிரெட்டு, பால், சர்க்கரை வச்சு செய்வோன்ட்டு. நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 3 பொருள் பயன்படுத்தியிருக்கேன். அது என்ன பொருள்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்க்கு சாண்ட்விச் பிரெட் தான் பயன்படுத்தணும். ஸ்வீட் பிரெட் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் தேவையான பொருட்கள். என்ன நான் 3 பொருள் யூஸ் பண்ணேன்ட்டு நான் இடையில சொல்றேன். நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 6 முட்டையை எடுத்து உடைச்சு ஊத்திக்கிறேங்க. ஊத்திட்டு 10 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கூடுதலா இனிப்பு வேணும்னா சர்க்கரைய ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு இது கரெக்ட்டா இருக்குன்ட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நானு. இந்த டோஸ்ட்டுக்கு நான் முக்கியமா 3 பொருள் பயன்படுத்தினேன்னு சொன்னேன். அந்த பொருள்ல இன்னைக்கு பார்த்து நான் ஒரு பொருள மாத்தி போட்டுட்டேன். அந்த பொருள மாத்தி போட்டாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. முட்டையும் பாலும் நல்லா கலக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் வச்சிருக்க 1/2 டம்ளர் பால இதில ஊத்திக்கிறேன். ஊத்தி மறுபடியும் நல்லா கலக்குங்க. கலந்து முடிச்சோனே நான் சொன்னேன் இப்ப அந்த 3 பொருள். ஒண்ணு பட்டை பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துனீங்கன்னா முட்டை வாசனை ரொம்ப அடிக்காது. நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பட்டை பவுட்ரு போடுறதுனால ரொம்ப சுவையா இருக்கும். அன்னைக்கு பார்த்து நானு ஒரு பொருள மாத்தி போட்டேன். அது என்னன்னா கிராம்பு பவுடர போட்டுட்டேன் மாத்தி. இருந்தாலும் பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஒண்ணும் வித்தியாசம் தெரியல. ஒரு டவால வெண்ணெய் அல்லது நெய் நமக்கு என்ன விருப்பமோ அத போட்டுக்கங்க. இன்னைக்கு நான் பட்டர் போட்டிருக்கேன். சாண்ட்விச் பிரெட்ட எடுத்து முட்டை கலவையில டிப் பண்ணுங்க. 2 பக்கமா எடுத்து டக்குன்னு எடுத்து போட்டுருங்க. இல்லன்னா ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா பிரெட் உடைஞ்சிரும். 2 பக்கமும் செவக்க எடுத்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இத குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் நம்ம குடுக்கலாம். இன்னைக்கு நான் எங்க வீட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்திருக்கோம். இதில நம்ம ஏலக்காய், பட்டை பவுடர்லாம் போடுறதுனால சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும். ரொம்ப திகட்டவும் செய்யாது. அதனால பிள்ளைங்களுக்கு லன்ச்சா கூட நம்ம பேக் பண்ணி குடுக்கலாம். இன்னைக்கு பிரெட் டோஸ்ட்டோட 1 கப் பைனாப்பிள் ஜூஸ் வழக்கம் போல ஜீரக தண்ணியோட முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது மாரி செய்து சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்படி இல்லன்னா இதே மாரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த டிஷ்ஷோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.